Hi friends, welcome to exercise 9.3. So இப்போ இந்த எக்ஸசைஸில் நம்ம 6th ப்ராப்ளம்கான சொல்யூஷன் பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 5க்கு சொல்யூஷன் முடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ 6th சொல்யூஷன் பார்ப்போம். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ்லாம் போடலாம், த நம்பர்ஸ் இந்த சீக்வன்ஸ் -2/7, எக்ஸு -1/2. இங்கே எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ போட்டால் இது வந்து ஒரு ஜிபியாக ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ சொல்யூஷன் ஈஸி சம், இது சும்மா 2 மார்க்ஸ் சம். ஓகேங்களா, உங்களுக்கு 2 மார்க் கிடையாது, உங்களுக்கு 2 மார்க் இருக்குல்ல, மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போது -2/7 எக்ஸு -7/2. ஸோ இது வந்து ஜிபி ஃபார்ம் பண்ணும். ஒரு சீக்வன்ஸ் இப்படி போகுது, கம்மா போட்டு சீக்வன்ஸாக போகுதுன்னா இது ஜிபின்னு எப்போ திரும்ப நம்ம சொல்லுவோம், அது எப்போ திரும்ப ஜிபின்னு முடிப்போம். இது ஃபஸ்ட்டு டேர்ம் A1, செகண்ட் டேர்ம் A2, தேர்ட் டேர்ம் A3, second term divided by first term. This answer is equal to third term divided by second term. நல்லா பாருங்கள், இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஜிபி, இல்லாட்டி ஜிபி கிடையாது. இதேமாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். ஓகே, உங்களுக்கு 3 டேர்ம் தான் கொடுத்தனால இது மட்டும் போதும். ஓகேங்களா, ஸோ இந்த A2 divided by A1 is equal to A3 divided by A2. இந்த ஆன்சர் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ போடுங்க, A2 என்னது எக்ஸ் டிவைடட் பை இப்படி இருந்துச்சுன்னா ஜிபி சரிங்களா. ஸோ இது வந்து ஜிபியாக இருக்கணும்னா எக்ஸுக்கு என்ன போடலாம். ஸோ அப்போது நமக்கு இது ஜிபியாக இருக்கணும், இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன போடலாம் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, A2 வந்து எக்ஸ் பை A1னா இந்த டேர்ம் -2/7 இஸ் ஈக்குவல் டு A3 என்னது -7/2 பை A2 என்னது எக்ஸ். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம், பார்த்து பண்ணுங்கள். மேலே உள்ளதை அப்படியே வச்சுக்கணும். ஓகே, எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. கீழே இப்படி பைக்கு கீழே ஒரு பை இருந்துச்சுன்னா அதை அப்படியே தலைகீழாக திருப்பணும். 7/-2. ஸோ இந்த லெஃப்ட் சைடு ஆன்சர் இதுதான். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலே உள்ள எக்ஸை அப்படியே வச்சுக்கணும், மேலே என்ன டேர்ம் தான் அப்படியே வச்சுக்கணும். கீழே பைன்னு போட்டு அதில் ஒரு பை வச்சு ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா அதை அப்படியே தலைகீழாக திருப்பணும். 7/-2 ரெசிப்ரோக்கல், தலைகீழானா ரெசிப்ரோக்கல். ஒரு சில பேருக்கு இப்போலாம் தமிழில் தெரிய மாட்டேன் நிறையா பசங்களுக்கு. சார் நீங்கள் தமிழில் பேசுகிறீங்கன்றாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க -7/2, கீழே இருக்கிறத அப்படியே தலைகீழ திருப்புங்க. ஸோ கீழே எக்ஸ்ன்னு தானே இருக்குது, இந்த எக்ஸை வந்து x/1 போடலாம். நல்லா பாருங்கள், 2வை 2ன்னு எழுதலாம், 2/1 எழுதலாம், 3யை 3ன்னு எழுதலாம், 3/1 எழுதலாம், பூவுன்னு சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி தான். ஸோ x/1னா அதை அப்படியே தலைகீழ திருப்புனா 1/x ஆகிடும். ஓகே, புரிஞ்சுதா. இப்போ இந்த சைடு 7x பை -2. இப்போது இங்கே 7 × 1 -7 பை இந்த 2x. ஓகேவா, இந்த 2x இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த டேர்ம், இந்த 2 டேர்மையும் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are இங்கே போடுறேன் 14, 7 2s are 14 x², x × x is equal to minus into minus plus 7 2s are 14, இங்கே ஒரு 14 இங்கே ஒரு 14 வச்சிடலாம். ஸோ x² is equal to 1. அப்போ x is equal to √1. ரூட்லேருந்து 1 வந்தால் என்ன வரும், +or-1. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, அவங்க கொஷினில் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நம்ம செக் பண்ணுறாங்க. எக்ஸுக்கு 2-3 வேல்யூ கூட வரும், நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. எக்ஸுக்கு 2 வேல்யூ. ஓகே, இந்த ரெசிப்ரோக்கல் மட்டும் பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா. அவ்வளோ சம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 7th சம் போகுமா. இப்போது 7th சம் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த சம்னா அடிஷன். ஓகே, டு இண்டிகேட்டட் நம்பர் ஆஃப் டேர்ம் இன் ஜிபி, ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஜிபினா ஜாமெட்ரிக். இப்போது இப்படி ஒரு சீக்வன்ஸ் போயிட்டே இருக்குது. 0.15, 0.015, 0.0015, 0.00015 அப்படியே போயிட்டே இருக்கான். அப்படியே 20 டேர்ம் போதும். அப்படியே பெருசாக இங்கே எழுதுனா அப்படியே போர்டு ஃபுல்லாக வரும். ஓகேவா, இந்த 20 டேர்மே ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதான் நான் கேட்குறாங்க சம். ஸோ ஜிபியில் சம்முக்கு சம் டு டேர்ம்ஸ். ஓகே, சம் ஆஃப் டேர்ம்ஸ் ஆல்ரெடி நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, இந்த எக்ஸசைஸ் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ சொல்லிருப்பேன் சரிங்களா. அப்படி நீங்கள் பார்க்கலன்னா இப்போ பார்த்துக்கோங்க, தெளிவாக கவனிச்சிக்கோங்க. சம் டு n டேர்ம்ஸ், SN. சம்னா எஸ்ன்னு போட்டு டினோட் பண்ணணும். SN, என்னன்னா எத்தனை டேர்மை சம் பண்ண போகிறேன். இங்கே 20 டேர்ம்ஸ், அப்போ n வந்து 20. ஃபார்முலான்னா A × 1 - r/n/1 - r. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். ஆர் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, SN is equal to A × இந்த r என்ன ஃப்ரெண்டில் போட்டுக்கோங்க, r⁻n - 1 பை இந்த r ஃப்ரெண்டில் போட்டுக்கோங்க, r - 1. அதான் பாருங்கள், 1 - r 1 - r
ஆர் மைனஸ் ஒன்று ஆர் மைனஸ் ஒன் சார் பவர் என் இருக்குப்பா மறந்துடாதீங்க. ஓகே, பவர் என். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வரும், இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் ஆன்சர் வரும், எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும், கண்டிப்பாக வரும். ஓகே, ஒரு சில பேர் இந்த ஃபார்முலா தான் போடணும் இந்த சம்முக்கெலாம் அப்படின்வாங்க, ஒரு சில பேர் இந்த ஃபார்முலா தான் போடணும் அப்படின்வாங்க. எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். சரிங்களா, நான் ஃபார்முலா அவங்க யூஸ் பண்ணலாமா? நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவை? ஏ தேவை. ஏன்னா என்னது? ஃபஸ்ட்டு டேர்ம் 0.15. நெக்ஸ்ட்டு ஒன்னா ஒன் தான். என்னென்ன என்னது? எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும்? 20. என்னன்னா 20. நெக்ஸ்ட்டு ஆர்னா என்னது? காமன் ரேஷியோ. ஓகே, ஆர்னா காமன் ரேஷியோ. ஆருக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? A2 டிவைடட் பை A1, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். A2னா செகண்ட் டேர்ம் 0.015 பை ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 0.15. ஓகே, ஸோ இப்போது இது வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கா? ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 1000 பண்ணால் கீழேயும் 1000 தான் பண்ணணும். இங்கே 3 நம்பர் இருக்குது. சரி, கேட்கலாம் சார் கீழே 2 நம்பர் இருக்குது, அப்போ 100 பண்ணலாமே. எதில் அதிகமாக இருக்குது? இதுதானே அதிகமாக இருக்குது, அப்போ 1000 தான் பண்ணணும். சரிங்களா, ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கு இந்த 3 0 காலி ஆகிடும், போயிடும். ஸோ இந்த 15 மட்டும் சாலிடாக வந்துடும். இங்கே 2 பாயிண்ட் இருக்கா? பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பருக்கு 2 0 போயிடும். இந்த அப்போ ஒரு 0 மிச்சமாக இருக்குது, அதை என்ன பண்ணுறது? இந்த 15 அப்படியே போட்டு இந்த 0 சேர்த்துக்கோங்க. ஓகே, இதை கேன்சல் பண்ணால் 1/10. 1/10னா அது ஷார்ட்டாக எழுதலாம் 0.1ன்னு. ஓகே, 1/10னா 0.1 தான். ஸோ ரேடியஸ் வருது. ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.1. ஓகே, ஆரை பார்த்தா ரேடியஸ் தான் நமக்கு ஞாபகம். ஸோ இப்போ எஸ்என் ஃபார்முலா சப்ஸ்டியூட் நான் இதை எடுக்கிறேன். நீங்கள் இது கூட எடுத்து போடலாம், ஆன்சர் வரும். ஓகே, எஸ் எண்ணுக்கு பதிலாக N20 இஸ் ஈக்குவல் டு ஏன்னா என்னது? இதுதான் 0.15 இன்ட்டு 1 மைனஸ் ஆர் என்னது? 0.1 பவர் n வந்து 20, 0.1க்கு பவர் 20 பை 1 மைனஸ் ஆர். 1 மைனஸ் ஆர் என்னது? 0.1. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா 0.15. இது வந்து இது 0.1 பவர் 20 ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும், 0.00ன்னு வரும். அதை மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. 0.1 பவர் 20ன்னு 1 மைனஸ் 0.1 பண்ணால் 0.9. ஓகே, ஸோ அது இங்கே தனியாக கூட எழுதிக்கலாம்ல 0.9. இதுக்கு கூட பை போட்டுக்கலாம், ஃபுல்லாக போடணும்னு இல்லை, இதுக்கு மட்டும் கூட போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இப்போது இதை அப்படியே வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணலாம். S20 இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் 0.1 த ஹோல் பவர் 20. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா? சிம்பிளை பண்ணுங்கள். 0.15 பை 0.9. பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா? 2 நம்பர் இருந்தால் இங்கே ஒரு நம்பர் தான் இது பெருசாகுது, இங்கே 2 நம்பர் தான் பெருசு. 100 மேலே கீழே 100 பண்ணால் 15 வரும். இங்கே 9 பாயிண்ட்க்கு ஒரு நம்பருக்கு ஒரு 0 போயிடும். ஸோ 9 ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கா? ஸோ 90. 15/19 வந்துடும். ஸோ இப்போ டேரெக்டாக 15 டேபிள்லேயே அடிக்கலாம். 15 வாய்ப்பாடிலே 1 வாட்டி, இது வந்து 6 வாட்டி ஒரு 15 டேபிள். ஓகே, நீங்கள் 5 டேபிளில் 6 டேபிள் கூட கேன்சல் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணுங்கள். ஓகே, நான் போட்ட மாதிரி தான் போடணும்னு இல்லை. 1/6 இந்த 1 மைனஸ் 0.1 த ஹோல் பவர் 20. ஸோ இதுதான் 20 டேர்ம். சம் டு எஸ்னா என்னென்னா சம் டு 20 டேர்ம்ஸ். சம் டு 20 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் தான் வருமா? 20 டேர்ம் ஆட் பண்ணால். ஓகே, உட்காந்து வேணால் இதை போட்டு பார்த்துக்கோங்க. இதோட போதும், இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் 8th சம் போகுமா? இப்போது 8th சம். ஸோ 8th சம்மும் அதே மாதிரி தான், சம் டு n டேர்ம்ஸ் தான். 7th 10 வரைக்கும் ஒரே டாபிக் தான். ஸோ சொல்யூஷன் ஃபார்முலா எழுதிக்கலாமா? நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா போன சம்மில் யூஸ் பண்ண ஃபார்முலாவே எடுத்துக்கிறேன். சரிங்களா, a into 1 minus r power n by 1 minus r. ஓகே, ஸோ ஏன்னா என்னது? ஃபஸ்ட் டேர்ம் √7. என்னன்னா எத்தனை டேர்ம் ஆட் பண்ணுறோம்? இங்கே எத்தனை டேர்ம் பாருங்கள், போன சமயம் 20 டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இங்கே n டேர்ம்ஸ். என்னா இங்கே 20. ஸோ 20யோ 10ஓ 100ஓ 50யோ என்னன்னு கொடுக்கல. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல என்னன்னே கொடுத்துறாங்க. ஸோ n-க்கு பதிலாக n எடுத்துட்டேன். ஓகே, இங்கே இருக்கதான் 20 டேர்ம்ஸ். 20ன்னு போட்டனால போன சமயம் 20 டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே என்னன்னா எத்தனைன்னு சொல்லலை, எத்தனையோ நாங்கள் ஆட் பண்ணுவோம், நீ கண்டுபிடிச்சி சொல்லுப்பா அப்படின்றாங்க. ஸோ அதனால் n-க்கு பதிலாக n-னே எடுத்துக்கிட்டேன். ஓகே, எத்தனைன்னு தெரியாதனால, இங்கே n இருக்கனால. இப்போது நெக்ஸ்ட்டு ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? A2 டிவைட் பை A1. செகண்ட் டேர்ம் என்னது? √21 பை √7. இதை ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 21 எப்படி எழுதலாம்? √7 × 3 எழுதலாமா? பை √7. இந்த ரூட் இதுக்கும் காமன் தனித்தனியாக பிரிக்கலாமா? √7 × √3 பை √7. ரூட் எப்படி பிரிக்கலாம்? ஓகே, மல்டிப்ளிகேஷன் தான் பிரிக்கலாம். ஓகே, ஸோ √7 கேன்சல். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த √3. இதான் ஆர். ஸோ இது எல்லாத்தையும் n ஆர் தெரிஞ்சிச்சு, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ் n-க்கு பதிலாக n தான். a என்னது? √7. 1 மைனஸ் ஆர் என்னது? √3.
the whole power n divided by 1 minus r வந்து என்னது √3. ஓகேவா? இப்போது அவ்வளோதான் ஆன்சர் நினச்சிப்பீங்க. ஆனால் இவ்வளோதான் ஓகே. ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த கீழே இந்த ரூட் வராமல் பார்த்துக்கோங்க. எப்பயுமே டினாமினேட்டரில் முடிஞ்ச வரைக்கும் ரூட் வராமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே 1 மைனஸ் √3ன்னு இருக்கு. நான் காஞ்சுகேட் பண்ண போகிறேன். காஞ்சுகேட் என்னென்னா இங்கே மைனஸ் இருக்கா, 1 ப்ளஸ் போட்டு இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அப்படியே ஆப்போசிட்டாக மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ மேலே இதை உள்ளெல்லாம் மல்டிப்ளை பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், கொச்சன்னு ஆகிடும். ஸோ அப்படியே மேலே வச்சுக்கோங்க, டிஸ்டர்பே பண்ணாதீங்க. √7 இருக்குது, இந்த 1 ப்ளஸ் √3 அப்படியே இருக்கட்டும், இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும், 1 மைனஸ். இப்போ √3 பவர் n நல்லா பாருங்கள். √3 ரூட்னா பவர் என்ன தெரியுமா? ரூட்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? பவர் வந்து 1/2ன்னு அர்த்தம். ரூட்னா என்ன அர்த்தம்? பவர் 1/2. ஸோ அப்போ இந்த 3யை வந்து பவர் 1/2ன்னு போட்டு ஒரு பவரில் அதுக்கப்புறம் n போடுறேன். ஓகே, அப்படி போட்டேன். ஓகே, ரூட்னா பவர் 1/2ன்னு அர்த்தம், அப்படி போட்டாச்சு. ஸோ மேலே இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் இருக்குது, பிரச்சனை இல்லை. கீழே இதை பாருங்கள், கீழே இங்கே இருக்கிறானே இன்னும் பாருங்கள். இது பார்க்க a மைனஸ் பி a ப்ளஸ் பி மாதிரி இருக்குது. ஃபார்முலா என்னது? a² மைனஸ் b². ரீகால் பண்ணுங்கள், 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, மறந்துதான் பரவாயில்ல, ஞாபகப்படுத்திக்கோங்க. a மைனஸ் பி a ப்ளஸ் பி என்ன ஃபார்முலானா a² மைனஸ் b². ஸோ அப்போ ஏனா என்னது? என்னோடய ஏனா இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போது 1² மைனஸ் பினா என்னது? √3ன்னு இருக்குது. ஸோ √3². ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும்னா இந்த √7, இந்த 1 ப்ளஸ் √3 அப்படியே இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, மேக்ஸில் ஒரு ரூல் இருக்குது அல்ஜிப்ராவில். என்னென்னா பவருக்கே ஒரு பவர் இருந்தால் பவர் மல்டிப்ளை ஆகிடும். a பவர் mன்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் ஒரு பவரில் இருந்துன்னா பவர் மல்டிப்ளை ஆகி a பவர் mn ஆகிடும். இப்போ 1/2 இன்ட்டு n, 1/2 இன்ட்டு n என்ன வரும்? n/2. கரெக்டாக? 1/2 இன்ட்டு n, 1 இன்ட்டு n, n/2 அதான். ஸோ 3 பவர் n/2 பை 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் √3 ஸ்கொயர் பண்ணால் நல்லா பாருங்கள். √3 ஸ்கொயர் பண்ணால் √3 இன்ட்டு √3 ஸ்கொயர்னால் 2 வாட்டி போடணும்ல. √3 இன்ட்டு √3 என்ன தெரியுமா? 3. அவ்வளோதான், சப்பா மேட்ரு. ஓகே, அதேமாதிரி √2 இன்ட்டு √2 சொல்லுங்கள் 2, அவ்வளோதான். ஸோ √3 ஸ்கொயர் பண்ணால் 3. ஓகே, ஸோ இதெல்லாம் ரீகால், இதெல்லாம் ஃபார்முலா. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே கீழே என்ன வரும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கீழே நான் போடுறேன். √7 1 மைனஸ் 3 என்னது? -2 1 ப்ளஸ் √3 1 மைனஸ் 3 பவர் n/2. இப்போது கீழே எப்பவுமே மைனஸ் இருக்கக்கூடாது. மைனஸ் வந்து ஒரு கெத்தான ஆள், அவன் எப்பவுமே மேலே தான் போவான். ஸோ அதனால் இந்த மைனஸை மேலே தள்ளிட்டேன். இப்போ இங்கே வெளியே ஒரு மைனஸ் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெளியே இருக்குது. ஸோ இப்போ இந்த மைனஸ் எதுக்குள்ளேயா தள்ளி விட்டுடலாமா? ஏதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஓகே, ஏதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இதில் எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது, அழகாக இருக்குது, வேணாம். அது மைனஸ் இதுக்குள்ளே தள்ளி விட்டுடலாமா? தள்ளி விட்டிங்கன்னா இந்த √7 அப்படியே இருக்கும், பை இந்த 2 அப்படியே இருக்கும், இந்த ப்ளஸ் டேர்ம் அப்படியே இருக்கும், 1 ப்ளஸ் √3ன்னு. இந்த மைனஸ் இதுக்குள்ளே தள்ளினா +1 தானே, அது வந்து -1ஆக மாறிடும். -3 அது வந்து +3 பவர் n/2 மாறிடும். இது பாருங்கள், மைனஸே இல்லை, இந்த வெளியே மைனஸ் இல்லை, ஒரு அழகாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. ஸோ SN = இது ஆன்சர். இது அவங்க புக் ஆன்சராகவும் இருக்கும். சரிங்களா? புக் ஆன்சராக இருக்கும். எஸ், கண்டிப்பாக இதாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 9th சம் போகுமா? 9th சம் இதெல்லாம் ரொம்ப குட்டி சம். 9, 10 ரொம்ப சின்னது, டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போது இப்படியே ஒரு சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கான். சீக்வன்ஸ் நம்பருக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்பர் இருந்தால் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி ஏ இருந்தால் பண்ண போகிறோம். n டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம்னு சொல்லல, n டேர்ம்ஸ் அப்படின்னு போட்டாங்க. ஸோ ஃபார்முலா என்னது? SN = a × 1 மைனஸ் r பவர் n பை 1 மைனஸ் r. மறந்துடாதீங்க. இப்போ ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 1, a = 1. என்னன்னா இங்கே எத்தனை டேர்ம் ஆட் பண்ணுறாங்க? n-க்கு n கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, n-க்கு n. ஆறுனா என்னது? a2 / a1, செகண்ட் டேர்ம் / ஃபஸ்ட் டேர்ம், -a / 1 டிவைட் பை 1னா -a தான் வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? a வந்து ≠ -1. ஏக்கு வந்து -1 போடாதீங்க. நம்ம ஏன் போட போகிறோம்? ஏக்கு வந்து 1 தானே போட்டிருக்கோம். ஓகே, இந்த ஏ இல்லை, இந்த ஏ. ஓகே, இப்போது SN ஃபார்முலாவில் ஓகே, n-க்கு பதிலாக n போட்டாச்சு. ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம் 1 மைனஸ் ஆறுக்கு பதிலாக -a the whole power. n என்னது? n தான், கரெக்டாக? பை 1 மைனஸ் r என்னது? -a. ஓகே, ஸோ இந்த 1 into anything, 1 into 2 என்னது? 2 தான்.
ஸோ அப்போ 1 into anything இந்த டேர்ம் தான் வரும், எனிதிங் தான் வரும். 1 minus a the whole power n. இதை அப்படியே வச்சுருக்கேன், டிஸ்டர்பே பண்ணாதீங்க. 1 minus of minus 1 plus a. ஓகேவா? இதுக்கப்புறம் ஏதாவது சிம்பிளை பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோ சம் முடிஞ்சிச்சு. SN = இதுதான். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, சப்பையாக முடிஞ்சிச்சுல சம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 10th சம் போவோமா? கால் பண்ணிக்கோங்க, ஒரே இதில் முடிச்சிட்டேன், ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 10th சம் போவோம். ஸோ 10th சம் கொஸ்டின் எழுதியாச்சு. இதுவும் அதே மாதிரி தான். ஃபார்முலானது SN = a into r power 1 minus r power n by 1 minus r. ஓகே, ஸோ ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, எக்ஸ் க்யூப்னு இருக்குது, போட்டுக்கோங்க. ஆர்னா என்னது, a2 divided by a1. செகண்ட் டேர்ம் divided by ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து x power 5 divided by x power 3. x power 5 அர்த்தம் தெரியுமா? 5x இருக்குன்னு அர்த்தம். x இன்னும் 2x போடணும். x into x 5x இருக்கா? 1 2 3 4 5. x power 3னா 3x இருக்குன்னு அர்த்தம். 3x இங்கே 3x கேன்சல், மிச்சம் என்ன இருக்குது, 2x ஆகுது. ஸோ r is equal to x square. 2x தான் இருக்குது, ஸோ x square. நெக்ஸ்ட்டு எத்தனை டேர்ம் ஆட் பண்ணணும்? n டேர்ம்ஸே கொடுத்துறாங்க. ஸோ n வச்சுக்கலாம். ஸோ ஃபார்முலா n-க்கு பதிலாக n தான். a என்னது, எக்ஸ் க்யூபு. 1 minus r என்னது, எக்ஸ் ஸ்கொயர் the whole power n by 1 minus r என்னது, எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இதுக்கப்புறம் இது ஒரே ஒரு ஸ்டெப் தான் சிம்பிளை பண்ண முடியும். இந்த எக்ஸ் க்யூப் வெளியே வச்சுக்கோங்க. பை கீழே உள்ளதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த ப்ராக்கெட் 1 மைனஸ். நல்லா பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்னேன் போன சம்மில் 8th சம். இப்போ 10th பார்க்கும்போது 8th சொன்னேன். ரீகால், அதுக்குள்ளே மறந்துருப்பீங்க, அதான் ரீகால் பண்ணுறேன். பவருக்கு மேலே ஒரு பவர் இருந்தால் 2 மல்டிப்ளை ஆகிடும், a பவர் mn ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு பவர் ஒரு n. ஸோ அப்போ இந்த 2n மல்டிப்ளை ஆகிடும், எக்ஸ் பவர் 2n. ஓகே, இந்த 2n மட்டும் எக்ஸ் பவர் 2n. ஸோ இதுதான் என்னோட SN ஆன்சர். சம் முடிஞ்சுது. ஓகே, இதோட 10th ப்ராப்ளம் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் 11th சம் பார்ப்போமா? ஸோ 11th சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எவாலுவேட்னு கொடுத்துருக்காங்க. ஈஸி சம் தான் இதுவும். ஓகே, ஸோ இது பேர் சிம்பிள் என்ன தான், சம்மேஷன். இது வந்து சம்மேஷன் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 10th படிச்சிருப்பீங்க. இல்லைனா கூட நான் இப்போ போடும்போது சொல்லிடுறேன். ஓகே, இப்போ சம்மேஷன் k is equal to 1 to 11. ஒரு சில ஸ்கூலில் சிக்மானு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சிக்மானு சொல்லிக்கோங்க, சம்மேஷன்னு சொல்லிக்கோங்க, எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. ஓகேவா? 2 + 3 power k. இப்போ இந்த சம்மேஷனை இதுக்கு தனியாக ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வரேன். சம்மேஷன் k is equal to 1 to 11, 2க்கு தனியாக, அப்புறம் இதுக்கு தனியாக வருது. சம்மேஷன் k is equal to 1 to 11, 3 power k. இப்போது இங்கே 2 தான் இருக்குது, ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ இதில் நல்லா பாருங்கள், நம்ம கேக்கு பதிலாக 1 இருந்து 11 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கேக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் போடணும். அதான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? இங்கே கேவே இல்லை, நம்பர் மட்டும் தான். தூக்கி வெளியே தூக்குங்க, ஒன்றுமே இல்லை. அப்போனா சும்மா 1ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ப்ளஸ் இந்த பக்கம் கேக்கு பதிலாக 1 போடுங்க, என்ன வரும், 3ன்னு வரும். 3 power 1. சம்மேஷன் என்ன அர்த்தம், அந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்குது பாருங்கள். சம்மேஷன் இதுக்கு பேர் என்ன, சம்மேஷன். ஸோ சம் பண்ணிக்கிட்டே போகணும். 3க்கு கேக்கு பதிலாக 1 போட்டேன்னா, நெக்ஸ்ட்டு கேக்கு பதிலாக 2 போடுறேன், சம் பண்ணிகிட்டே போகணும். கேக்கு பதிலாக 3 போடுறேன், சம் பண்ணிகிட்டே போகணும். கேக்கு பதிலாக 4, அப்படியே போட்டுகிட்டே இது வரைக்கும் போடணும், 11 வரைக்கும் போடணும். ஓகே, இது நம்ம தனியாக எடுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வாங்க, இங்கே ஒன்றுமே இல்லை. எங்கன்னு போய் நம்ம கேவை போடுறது, இங்கே கே இருந்ததுனால கேக்கு பதிலாக போட்டுகிட்டே வந்தோம். இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் 1 power kன்னு போட்டுக்கலாமா? 1 power 2 என்னது, 1 தான். 1 power 5 என்னது, 1 தான். 1 power 10 என்னது, 1 தான். 1 power எது போட்டாலும் 1 தான் வரப்போகுது. ஸோ 1 power kன்னே போட்டுக்கலாம். ஓகே, இங்கே ஃபைனைட் தானே இருக்குது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 power kன்னு போட்டுக்கலாம். இன்ஃபைனைட் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க, அதெல்லாம் மறந்துடுங்க, குழப்பிக்காதீங்க. ஓகே, 1 power k. ஸோ இப்போது கேக்கு பதிலாக 1 போடுங்க, 1. கேக்கு பதிலாக 2 போடுங்க, கேக்கு பதிலாக 3 போடுங்க, கேக்கு பதிலாக 4 போடுங்க, கேக்கு பதிலாக 5, அப்படியே போட்டே வருங்கன்னா கேக்கு பதிலாக 11 வரைக்கும் போடணும். ப்ளஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாக 3 power 1, 3 square and so on, அப்படியே 3 power 11 வரைக்கும். இப்போ 1 தான், 1 ஸ்கொயர்னாலும் 1 தான், 1 3னாலும் 1 தான், 1 power 5னாலும், ஸோ 1 power 11னாலும் 1 தான். இப்போ எத்தனை 1 இருக்கும் இங்கே, எத்தனை 1 இருக்கும், 11 1 இருக்கும். கரெக்டாக 1 power 1, 1 power 2, 1 power 3, 1 power 4, 1 power 5, 1 power 6, 1 power 7, 1 power 8, 1 power 9, 1 power 10, 1 power 11. 11 1 இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணால் 11ன்னு வரும். ஸோ 2 into 11. ஓகேவா? தெளிவாக இருக்குங்களா?
இப்போ வாங்க ப்ளஸ் இது வந்து என்னது 3 பவர் 1. சார் இதையும் பவர் போட சொல்கிறீங்களா? இல்லை சே அவ்வளோலாம் இதெல்லாம் இல்லை. அழகாக நம்ம ஜிபி படிக்கிறோம், ஜிபி ஐடியாவை சூப்பராக யூஸ் பண்ணிட்டு போகலாம். 2 × 11 22. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஜிபி ஐடியா யூஸ் பண்ண போகிறேன். இது அப்படியே வச்சுக்கோங்க. 3 பவர் 1 3 பவர் 2 ஸோ 1 3 பவர் 11 ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இதை மட்டும் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் தனியாக கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ 3 பவர் இங்கே போடுறேன். 3 பவர் 1 + 3 பவர் 2 + ஸோ 3 பவர் 11. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ 3 6னா 3² / 3. செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம் தானே 6 3² / 3. 3² என்னது 3 × 3. ஒரு 3 அடிச்சிட்டா r வந்து 3. எத்தனை டேர்ம் ஆட் பண்ணுறாங்க? ஒரு டேர்ம், ரெண்டாவது டேர்ம், மூணாவது டேர்ம், நாலாவது டேர்ம், அஞ்சாவது எத்தனை டேர்ம்? 11 டேர்ம் ஆட் பண்ணுறாங்க. நம்ம போன சம் 7 8 9 10 4 சம் கண்டினியூஸாக பார்த்தோம். இதே கான்செப்ட் தான். ஜிபியில் அடிஷன் சம் பண்ணுறது. ஃபார்முலா என்ன? SN = A × 1 - r⁴n/1 - r. இதான ஃபார்முலா பார்த்தோம். ஏனா என்னது 3, 1 - r என்னது 3, n என்னது 11/1 - r என்னது எங்கே இருக்குது? r காணும் 3, 1 - 3. ஓகேவா? ஸோ இப்போ 1 - 3 என்னது -2, 3/-2 1 - 3 பவர் 11. எனக்கு இந்த மைனஸ் கீழெல்லாம் இருக்க வேண்டாம், மேலே தள்ளி விட்டுறலாம். மேலே இருக்கிற மைனஸ் கூட ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதை இதுக்குள்ளே தள்ளி விட்டுறலாம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தள்ளி விட்டால் என்ன ஆகும்னா இந்த 3/2 அப்படியே இருக்கும். -3 பவர் 11 இது +3 பவர் 11 ஆகிடும். +1 வந்து -1 ஆகிடும். ஸோ மைனஸ் உள்ளே போயிடுச்சு. ஓகே, -3/2 மேலே இருக்குது. ஸோ இப்போ 3/2. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட இந்த என் எத்தனை டேர்ம் என்ன சப்ஸ்டியூட் இது ஃபார்முலா. n பதிலாக எத்தனை டேர்ம் ஆட் பண்ணோம்? 11 டேர்ம்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ இந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணால் வர்ற ஆன்சர் இதுதான். ஸோ அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக சப்ஸ்டியூட் இதை போடுங்க. சப்ஸ்டியூட் S11 in 1. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் போட்டணும். ஓகே, நான் இடம் இல்லாதான் இங்கே போட்டேன். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. 22 ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வருது? இது ஆன்சர் 3/2 3 பவர் 11 -1. ஸோ இதான் ஆன்சர். சம் முடிஞ்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதை எழுதிக்கோங்க. சரிங்களா? இது இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இங்கே வரும். ஓகே, இந்த இடத்துல வரும், எழுதிக்கோங்க. ஸோ இதோட 11th சம் முடிஞ்சுது. கத்தம். நெக்ஸ்ட் 12th சம் போகுமா? லாஸ்ட் சம் 12th சம் பார்த்துக்கலாம். இதோட வீடியோ முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி. அதாவது ஜிபியில் 3 டேர்ம் இருக்கான். ஏதோ 3 நம்பருங்க. டேஷ் 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 இந்த டேஷில் 3 நம்பர். அதெல்லாம் சம் பண்ணா. ஓகே, சம் பண்ணா சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ் என்ன வருதான்? 39/10. அதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணால், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அது வந்து 1 வருதான். அப்போது காமன் ரேஷியோ என்ன? ரேஷியோ அதாவது r என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் த டேர்ம்ஸ் அப்புறம் அந்த 3 டேர்ம் என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ் இப்படி வந்துச்சுன்னா ஜிபியில் ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா அந்த 3 டேர்ம்ஸ் a/r a/arன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. 3 டேர்ம்ஸ்னால் இதுதான், எப்போவுமே இதான் எடுக்கணும். ஓகே, நீங்கள் இப்படி கூட எடுக்கலாம், ar². ஆனால் இப்படி எடுத்தால் சம் ரொம்ப பெருசாக போகும். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வேண்டாம். ஸோ நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப பெருசாக போய்டும். ஆன்சர் வரும், கண்டிப்பாக ஆன்சர் வரும், பட் பெருசாக போகும். ஓகே, ஸோ எப்பயுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுக்கணும். ஓகே, சரிங்களா? நீங்கள் கேட்கலாம், இதான் சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா மாதிரி நினச்சிக்கோங்களேன். 3 டேர்ம் இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே ஆருக்கு பதிலாக நீங்களே ரேண்டமாக நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது வந்து கரெக்டாக ஒரு ஜிபியில் இருக்கும். பாருங்கள், ஏக்கு பதிலாக சும்மா 1 போடுறேன், ஆருக்கு பதிலாக 2ன்னு போடுறேன். ஏக்கு பதிலாக 1, ஆருக்கு பதிலாக 2. 1 × 2 1/2 1 2. இது ஜிபி ஃபார்ம் பண்ணும் கன்ஃபார்ம். ஓகே, a2/a1 பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும், 2ன்னு வரும். a3/a2 பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும், 2ன்னு வரும். ஸோ கன்ஃபார்ம் ஜிபி ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஜிபியோட ஜென்ரல் டேர்ம், ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜிபியோட ஜென்ரல் டேர்ம். இதுவே 3 டேர்ம்ஸ் தான் இப்படி, இதுவே 4 டேர்ம்ஸ் தான் வேறு மாதிரி இருக்குது. 5 டேர்ம்ஸ் தான் இதிலே சும்மா இங்கே ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டுப்பேன். 5 டேர்ம்ஸ் தான் இங்கே முன்னாடி ஒன்று இங்கே ஒன்று போட்டுப்பேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ 3 டேர்ம்ஸ் இதான் அந்த 3 டேர்ம்ஸ் நினச்சிக்கிறேன். a/r + a + ar இந்த 3 டேர்மையும் சம் பண்ணால் 39/10 வருது. ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுறேன், a/r × a × ar. ப்ராடக்ட் பண்ணால் 1 வருது. இந்த 6 இந்த 6 கேன்சல் பண்ணுறலாமா? a³ = 1. அப்போ a = என்ன வரும்? 1 வந்து 1³ எழுதலாம். பட் க்யூப் மறந்துடுங்க. a = 1.
A1 கிடச்சிச்சா, அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் A is equal to 1 in equation 1. இது 1 எடுத்துக்கிறேன். ஓகே, ஏக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1/r ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 into r, r தான் 39/10. கரெக்டுங்களா? இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த r தான் எல்சிஎம். பை 1 வச்சுக்கிட்டிங்கன்னா காமனாக ஒரு r. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை 1. அப்போ எனக்கு r வேணும். அப்போ இங்கேயும் r மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் r மல்டிப்ளை பண்ணணும். இந்த 1 அப்படியே இருக்குது. 1 into r, r ப்ளஸ் இங்கே 1 தான் இருக்குது, r வேணும் எனக்கு. r மல்டிப்ளை பண்ணோம், இங்கே r. ஸோ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 39/10. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10 இந்த 3 டேர்ம் மல்டிப்ளை பண்ணும். 10 into 1 10, 10 into r 10r, 10 into r ஸ்கொயர் 10r ஸ்கொயர், r into 39 39r. ஓகே, இந்த r ஸ்கொயரை இங்கே வச்சுக்கோங்க, 10r ஸ்கொயர். இந்த 39r இப்படி தள்ளிட்டு வாங்க. இங்கே 10r இருக்குதா, 39 இப்படி தள்ளிட்டு தான் -39r. இந்த 10 இப்படி எழுதிக்கிறேங்க. சும்மா அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன் நம்பருங்களா. ஓகே, ப்ளஸ்க்குள்ளே எப்படி வேணால் எழுதிக்கலாம், ப்ளஸ் மைனஸ்க்குள்ளே. ஸோ 10r ஸ்கொயரா, 10 - 39, 10r - 39r என்ன வரும்? 10 - 39 பாருங்கள், 10 - 39 என்ன? -29. கூட இந்த ஒரு r சேர்த்துக்கோங்க, ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. ஒன்று மேலே. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 10th நீங்கள் படிச்சிருக்கீங்க ஃபேக்டரைஸ் பண்ணுறது. படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைனா ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகே, நானும் இங்கே சொல்கிறேன். ஸோ இப்போது இங்கே 10 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 10 into 10 100. இங்கே நடுவில் என்ன இருக்குது? -29. ஏதோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 100 வரணும். ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 29 வரணும். -20. ஆடோ சப்ராக்டோ பண்ணால் இது வரணும், மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். 25 into 4 100. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 29. ஏன்னா அந்த மைனஸ் வேணும். ஸோ அப்போ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். -25 -4 -29. இங்கே 100 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டேர்ம் ஆகிடும். கரெக்டாக? ஓகே, தெளிவாயிட்டிங்களா? ஸோ இப்போ இந்த 10r ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த -29rக்கு பதிலாக இந்த டேர்ம் -25r, இந்த -4r ப்ளஸ் இந்த லாஸ்ட், இந்த ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் அப்படியே இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதில் என்ன காமனாக இருக்குது? r ஸ்கொயர், இங்கே r காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் கூட ரெண்டுமே 5 டேபிள் போகும். 5 காமனாக எடுத்துடலாம். 5 டேபிள் எத்தனை வாட்டி வரும்? 2 டைம்ஸ். இங்கே r ஸ்கொயர் ஒரு r வெளியே வந்துச்சு, மிச்சம் ஒரு r மைனஸ். இது r வெளியே போயிடுச்சு, 5 டேபிளில் 5 டைம்ஸ் வரும். இது ரெண்டு தானே காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது. -2வே காமனாக இருக்குது, மைனஸோடு வெளியே தள்ளுறேங்க. இங்கே r மிச்சம் இருக்கும். இப்போ இங்கே நான் மைனஸோடு வெளியே தூக்கிட்டேன். ஸோ அப்போ அந்த -4 வந்து +2 ஆகிடும். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள். 4ல் 2 காமனாக எடுத்தால் மிச்சம் 2. ஓகே, மைனஸோடு வெளியே பிடிச்சி இழுக்கிறேன். அப்போது இந்த மைனஸ் டேர்ம் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு, இந்த பாசிட்டிவ் டேர்ம் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகே, நல்லா பாருங்கள். மைனஸோடு வெளியே இழுத்தா நெகட்டிவ், -4r வந்து +2r ஆகிடுச்சு. +10 வந்து -5 2 காமனாக வெளியே எடுத்தேன்னா ஸோ 5 ஆகிடும். இங்கேயும் 2r - 5, இங்கேயும் 2r - 5. ஸோ 2 ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி இருக்குது. நான் போட்டது கரெக்டு தான். இது 2 ப்ராக்கெட்டுக்கு ஒரு ப்ராக்கெட் எடுத்துக்கிங்க. இது 5r. ஓகேவா? 5r, r5ன்னு போடலாம், இல்லை 5r, இல்லை நீங்கள் r1 ஃபைன் கூட போடுங்களேன். சரியா? r1 ஃபைன்லாம் போடாதீங்க, சும்மா காமெடிக்கு சொன்னேன். 5r இந்த -2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காமன் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ காமன் ரேஷியோனா r தானே. ஸோ நமக்கு இங்கே 2 டேர்ம் கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். 2r - 5 ஈக்குவல் டு 0. ஸோ 2r இஸ் ஈக்குவல் டு இந்த 5 எப்படி தள்ளுங்க, +5. r இஸ் ஈக்குவல் டு இந்த 2 எப்படி தள்ளுறங்க, 5/2. ஸோ rக்கு ஒரு ஆன்சர் 5/2. நெக்ஸ்ட்டு இதே ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். 5r - 2 ஈக்குவல் டு 0. 2 எப்படி தள்ளுங்க, 5r இஸ் ஈக்குவல் டு +2. இந்த 5 எப்படி தள்ளினீங்கன்னா 2/5. r இஸ் ஈக்குவல் டு 2/5. rக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ r இஸ் ஈக்குவல் டு 5/2, r இஸ் ஈக்குவல் டு 2/5. ஸோ ரெண்டுத்தில் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ r கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு த டேர்ம்ஸ் கேட்ட மாதிரி 2 r கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டுங்களா? இப்போது த டேர்ம்ஸ் கேட்குறாங்க. இப்போ இதான நம்ம டேர்ம்ஸ்னு எடுத்தோம். ஏ நமக்கு தெரியும் எங்கே இருக்குது, ஏ ஏதோ கண்டுபிடிச்சோமே, A1ன்னு. r கண்டுபிடிச்சிட்டோம். போட்டு கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இந்த இடத்த அழிக்க போகிறேன். ஓகே, நீங்கள் கேட்கலாம், சார் r 2 r கண்டுபிடிச்சிங்களே, எதை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? சம கேள்வி இல்லை, நம்ம பசங்களை மூளையாக கேட்பீங்க. ஸோ ஏ வந்து 1. ஃபஸ்ட்டு ஆரை எடுத்துக்கிறேன். r இஸ் ஈக்குவல் டு 5/2. சார் அப்போ செகண்ட் ஆர் வெயிட் பண்ணுப்பா தம்பி. ஏ வந்து சேம் ஏ தான். செகண்ட் ஆரை எடுத்துக்கிறேன். ஸோ 2 ஆன்சர். ஓகே, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. ஏக்கு பதிலாக 1 போடுங்க, 1/. ஆருக்கு பதிலாக 5/2. கம்மா ஏக்கு பதிலாக 1,
ஏக்கு பதிலாக 1, ஆருக்கு பதிலாக 5/2. ஓகே, ஸோ 1/5/2 நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பைக்கு கீழே பை இருந்தால் அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக தலைகீழாக போயிடும். ஸோ 2 மேலே போயிட்டு இந்த மேலே உள்ள டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 5/2 ரெசிப் தலைகீழாக திரும்பினா 2/5 ஆகிடும். ஓகே, ஸோ 1 × 2/5 ஜஸ்ட் 2/5. ஸோ இது 2/5 ஆகிடும். இந்த டேர்ம் வந்து 2/5. ஓகேவா? 1 × 5/2 5/2. ஸோ இது ஒரு 3 டேர்ம்ஸ், இது ஒரு 3 டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக 1, ஆருக்கு பதிலாக 2/5, ஏக்கு பதிலாக 1, ஏக்கு பதிலாக 1, ஆருக்கு பதிலாக 2/5. 2/5 தலைகீழாக திருப்பினீங்கன்னா 5/2 ஆகிடும். ஓகே, கமா 1 × 2/5 2/5. ஸோ இது ஒரு 3 டேர்ம்ஸ், இது ஒரு 3 டேர்ம்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். இங்கே பாருங்கள், 2/5 1 5/2. இது அப்படியே திரும்பி இருக்குது 5/2 1 2/5. அவ்வளோதான் சம். சரிங்களா? முடிஞ்சது சம். புரிஞ்சுதா? ஸோ இதோட 12 சம் முடிஞ்சுது. இதோட நெக்ஸ்ட் 12 சம் முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ் 32 சம்ஸ்க்கு இருக்குது. முடிச்சிடலாம். ஓகே, கவலைப்படாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.